சிஐடியின் அதிரடி நடவடிக்கைகளினால் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மேலும் 2 இராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சித்தாரா என்ற கோணத்திலும் இப்போது சந்தேகங்கள் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் பிள்ளையானை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம், பிள்ளையான் எங்கள் நாட்டின் சொத்து என்ற அடிப்படையிலே உதய கம்மன்வல தெரிவித்திருக்கின்றார். பிள்ளையான் தொடர்பான வழக்கும் விசாரணைகள் நிறைவடைந்து விட்டது. தீர்ப்புக்காக இப்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் கபில சந்திரசேன மரணத்திலே திடீர் திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. கபில சந்திரசேன மரணமடைந்து அல்லது தற்கொலை செய்து கொண்ட அந்த அறைக்குள் இருந்து பச்சை நிற நாடா ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாகவும் இப்போது விசாரணைகளுக்காக அந்த நாடா வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாக ஒரு மிக முக்கியமான உத்தரவு ஒன்றை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது சுரேஷ் சாலை தொடர்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கானது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய 3வது சந்தேக நபராக சுரேஷ் சாலை இப்போது பெயரிடப்பட்டிருக்கின்றார். அவரிடம் பல வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் சுரேஷ் சாலையிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்சவும் மேலும் பெயர் சொல்லப்படாத 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த 2 பேர், அந்த 3 பேரையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் இவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லலாம் என்ற தகவல்களும் தீவிரமாக பேசப்பட்டிருந்தது. அதாவது கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் செல்லலாம் என்ற அடிப்படையிலே தீவிரமான கருத்துக்கள் நிலவி வந்தது. அதற்கிணங்க இப்போது சிஐடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள். உடனடியாக கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மேலும் 2 மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை கோரிக்கையாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். கோட்டை நீதவான் பசான் அமரசேனவும் இப்போது அவர்களுடைய அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் விசாரணை தொடர்பாக அதனுடைய முக்கியத்துவம், இப்போது இடம்பெறுகின்ற வழக்குகள் தொடர்பாக கிடைத்த வாக்குமூலங்கள் என்று அத்தனை விடயங்களையும், அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கொடுத்த அந்த அறிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த நீதவான் பசான் அமரசேனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு கோட்டாபய ராஜபக்ச உட்பட மேலும் 2 இராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறுவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த உத்தரவு உடன் அமலுக்கு வருகின்ற வகையிலே கோட்டாவோ அல்லது அந்த ஊடகங்கள் வாயிலாக அந்த 2 இராணுவ அதிகாரிகளுடைய பெயர்களும் வெளியிடப்படவில்லை. மாறாக அந்த 2 இராணுவ அதிகாரிகளும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம். இதற்கு முன்னர் இந்த சுரேஷ் சாலேவிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த சுரேஷ் சாலே எதற்காக ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம், வெளிநாட்டிலே இருக்கின்ற பிரான்சிலே தலைமறைவாக இருக்கின்ற ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையிலே தான் சுரேஷ் சாலை மற்றும் பிள்ளையானுக்கு இந்த அரசாங்கம் குறிவைத்திருந்தது, அல்லது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குறிவைத்திருந்தது. இதற்கிணங்க சுரேஷ் சாலேவும் கைது செய்யப்பட்டு விட்டார். ஏற்கனவே ஒரு வழக்கு சார்ந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கு சார்ந்து ஏற்கனவே பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார். அவரிடமும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றதாகத்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் அடிக்கடி சொல்லி வருகின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இந்த கோட்டா தொடர்பான பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றதாம். இதற்கிணங்கத்தான் சிஐடி நீதிமன்றத்தை நாடி கோட்டா மற்றும் 2 இராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பயணத்தடை விதிக்க வேண்டும், வெளிநாட்டு பயணத்தடை விதிக்க வேண்டும் என்று உத்தரவு கேட்டிருக்கின்றார்கள். இதற்கிணங்க நீதிமன்றமும் அல்லது நீதவான் பசான் அமரசேனவும் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கோட்டா மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம், ராஜபக்சக்களே பெசில் ராஜபக்ச இன்றளவும் அவர் நாட்டிற்குள்ளே இல்லை, நாட்டுக்குள்ளே அவரை கொண்டு வர முடியாத நிலை இருக்கின்றது. இதற்கு காரணம் அவர்
அமெரிக்காவில் இருக்கின்றார் என்பது தெரியும். ஆனால் அவருக்கு 2 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்குள்ளே. ஒன்று மாத்தறை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது, தென்னந்தோட்ட காணியை மோசடியாக பெற்றுக்கொண்டார் என்ற அடிப்படையிலே. அதேபோன்று கொழும்பு நீதிமன்றமும் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. அதுவும் இந்த ஊவா மாகாண சபை தேர்தலிலே கடந்த 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே 7.8 மில்லியன் ரூபாய்கள் வரையிலே அரச நிதியை, குறிப்பாக சுற்றுலா மேம்பாட்டு வாரியத்தினுடைய அரச நிதியை பயன்படுத்தி மஹிந்தவினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்களை அச்சிட்டார் என்ற அடிப்படையிலே அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 பிடியாணைகளுக்கும் அவர் இலங்கைக்குள்ளே வரவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். இருந்தாலும் தன்னுடைய சட்டத்திறனிகளூடாக இப்போது அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றாராம். அதிலும் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன சொல்லியிருக்கின்றார், பெசில் ராஜபக்சவுக்கு உடம்பு துப்புரவா இயலாது, அவரால் இலங்கைக்குள்ளே வரவே முடியாது என்ற அடிப்படையிலே லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு அவர் உடல்நிலை மோசமாக இருக்கின்றது. இதே போல கோட்டாபய ராஜபக்சவும் தப்பி சென்றால் இன்னொரு 10 வருடங்களுக்கு அவர் இலங்கைக்குள்ளே வரமாட்டார் என்பது தெரியும். இதனால் தான் அவருக்கு இந்த வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இப்போது பல தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. எனவே ராஜபக்சக்களிலே 2 அதாவது 3 பேர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் இந்த கோட்டா பெசில், சமல் ராஜபக்சவுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்ச, அவருக்கும் பிடியாணை உத்தரவு இருக்கின்றது, சிவப்பு பிடியாணை உத்தரவு. ஆனால் அவரும் இன்னும் நாட்டிற்குள்ளே வரவில்லை. அவருடைய கைதுக்கு காரணம் அல்லது அவருக்கான பிடியாணைக்கான காரணம் கபில சந்திரசேன தொடர்பாக, குறிப்பாக ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமான கொள்முதல் தொடர்பாக இடம்பெற்ற ஊழல் விடயம் சார்ந்தான் அவரையும் கைது செய்ய முயற்சி செய்து வருகின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது கபில சந்திரசேன மரணம் மீண்டும் பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றதாம். இந்த கபில சந்திரசேன மரணம் நேற்றைய தினமும் இதனுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை அறிக்கைகள், பலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 19ஆம் 20ஆம் சாட்சியங்களை விசாரிப்பதற்காக இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தரணி என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த கபில சந்திரசேன மரணத்திலே அவருடைய தொலைபேசிகளை FBI-யினூடாக இங்கிலாந்தில் உள்ள ஒரு நிறுவனம் தொலைபேசிகளை பகுப்பாய்வு செய்து, அதாவது அந்த ஆப்பிள், அவருடைய தொலைபேசி ஆப்பிள் தொலைபேசி, ஐபோன் என்று சொல்லப்படுகின்ற ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோன் தான் அவருடைய தொலைபேசியாம். எனவே அதனை திறக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. தரவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தை தான் நாட வேண்டுமா? இப்போது அமெரிக்காவினுடைய FBI-யினுடைய உளவு நிறுவனமான FBI-யினுடைய உதவியோடு இதனை செய்வதற்கு இப்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதிலும் இன்னும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது கபில சந்திரசேன மரணமடைந்த இந்த அரவிந்த டீசில்வானுடைய வீட்டிலே, அதுவும் கபில சந்திரசேன மரணமடைந்த தற்கொலை செய்து கொண்ட அறைக்குள்ளே பச்சை நிற நாடா ஒன்று சந்தேகத்திற்கிடமாக மீட்கப்பட்டிருக்கின்றதாம். இன்றைய தினம் இந்த செய்தியை பார்க்க கிடைத்திருந்தது. இந்த பச்சை நிற நாடா தொடர்பிலே மிக பெரும் சந்தேகங்களும் சர்ச்சைகளும் நிலவி வருவதனால் இதனையும் இப்போது ஆய்வுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இப்போது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த கபில சந்திரசேன மரணத்திலே சர்ச்சைகளும் மர்மங்களும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தற்கொலை செய்யும்படி திணிக்கப்பட்டாரா என்பதுதான் இருக்கின்ற சந்தேகமாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு முன்னர் ரங்க ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டார். இந்த கபில சந்திரசேனவனுடைய வழக்கு சார்ந்து மிக முக்கியமான அதிகாரி ஒருவர் கடந்த 2020ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கின்ற போது ராஜீவ் ஜெயவீர என்று சொல்லப்படுகின்ற நபர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் தகவல். ஆனால் அது தற்கொலை அல்ல, கொலை என்ற அடிப்படையிலும் பல கோணங்களிலே இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. ஆனால் இதே வழக்கு சார்ந்துதான் கபில சந்திரசேனவனுடைய அதே ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமான கொள்முதல் செய்த விடயம் சார்ந்துதான் அந்த நபரும் 2020ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது மிக முக்கியமான விடயம். இதே வரிசையிலே ஒருவேளை சுரேஷ் சாலே விடுவிக்கப்பட்டால் அவர் தற்கொலை செய்து கொள்ளலாம் அல்லது விபத்திலே உயிரிழந்து போகலாம். பிள்ளையானுக்கும் இதே நிலைமை ஏற்படுமோ என்பது மிக பெரும் கேள்விக்குறியாகவே இப்போது நிலவி வருகின்றது. அதிலும் பிள்ளையான் தொடர்பாக மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் பிள்ளையானுடைய இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணைகள் மற்றும் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது. அதனுடைய தீர்ப்பை வழங்குவதற்காக நீதிமன்றம் இப்போது தவணை ஒன்றை குறித்திருக்கின்றதாம். அதாவது பிள்ளையான் தன்னை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைத்திருக்கின்ற விடயம் சட்டத்திற்கு முரணானது, என்னுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றது என்ற அடிப்படையிலே பிள்ளையான் ஒரு வழக்கொன்றை, மேல்முறையீட்டு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தொடர்பான விசாரணை தான் நேற்று 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நிறைவடைந்து விசாரணைகளும் நிறைவடைந்து விட்டதாம்.
இனி அதனுடைய தீர்ப்பை வழங்குவதற்காக திகதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகின்றது. இந்த இதிலே முன்னிலையானவர், அதாவது பிள்ளையான் சார்பிலே முன்னிலையாகுகின்ற சட்டத்தரணி என்றால் உதயகமன்வல. நேற்றைய தினம் வெளியே வந்த உதயகமன்வல, நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த உதயகமன்வல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, பிள்ளையான் என்பது எங்களுடைய சொத்து, எந்த எல்லைக்கும் சென்றாவது பிள்ளையானை நாங்கள் காப்பாற்றுவோம். ஏன் இந்த உதயகமன்வல பிள்ளையானை காப்பாற்றி இவ்வளவுக்கு பாடுபடுகின்றார் என்று தெரியவில்லை. பிள்ளையான் என்பது எங்களுடைய சொத்து, பிள்ளையானை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்வோம் என்ற அடிப்படையிலும் பிள்ளையான் தொடர்பாக இந்த அரசாங்கம் சொல்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் சொல்கின்றார்கள், பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகத்தான் என்று, அல்லது அது தொடர்பாக விசாரணைகளும் அவரிடம் நடக்கின்றது என்பதை சொல்கின்றார்களாம். ஆனால் அங்கே நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி பிள்ளையான் கைது செய்யப்பட்டதனுடைய நோக்கம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம்தான் அங்கே அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உண்மையும் அதுதான். ஆனந்த விஜயபால அதைத்தான் அடிக்கடி சொல்லி வந்தார். இப்போதுதான் இந்த உதயகமன்வல அதை கண்டுபிடித்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. பிள்ளையான் முதலாவது கைது செய்யப்பட்டதனுடைய நோக்கம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட அந்த வழக்கு சார்ந்துதான். அதன் பின்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார், பிள்ளையானிடம் 20 வழக்குகளுக்கு மேலே 20 குற்ற சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுகின்றது என்பதை சொல்லியிருந்தார். அதிலே ஒன்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு. இதிலும் பிள்ளையான் பல உண்மைகளை சொல்லிவிட்டார் என்பதையும் சொல்லியிருக்கின்றார். அதனை மூடி மறைக்கின்ற வகையிலே மக்களிடம் உதயகமன்வல வேறு ஒரு விதமாக இப்போது கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். அதிலும் சொல்லியிருக்கின்றார், இந்த வெளிசரை சிறைச்சாலையிலே ஏன் பிள்ளையானை தடுத்து வைத்திருக்க வேண்டும், அதுவும் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்கின்ற கடற்படை முகாமுக்குள்ளே இருக்கின்ற அந்த சிறைச்சாலைக்கு ஏன் பிள்ளையானை மாற்ற வேண்டும், இது அரசாங்கம் ஏதோ சூழ்ச்சி செய்கின்றது என்ற அடிப்படையிலே உதயகமன்வல இப்போது தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆதங்கங்களை கொட்டி தீர்த்திருக்கின்றார். எந்த எல்லைக்கும் சென்று பிள்ளையானை நாங்கள் மீட்போம் என்ற அடிப்படையிலும் பிள்ளையான் தொடர்பான பிரதிவாதங்கள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது, விசாரணைகள் நிறைவடைந்து விட்டது, அவருடைய அடிப்படை உரிமை மீறல் மனுவும் இப்போது திகதியிடப்பட்டிருக்கின்றதாம், ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு தீர்ப்பு தொடர்பாக என்பது மிக முக்கியமான விடயம். இதிலே பிள்ளையான் அதிலே விடுதலை செய்யப்படுவாரா என்றால், ஒருவேளை உயிர்த்த ஞாயிறு ஒருவேளை இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கு சார்ந்த பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டால் அடுத்த தினமே மறுதினமே பிள்ளையான் மீண்டும் கைது செய்யப்படலாம். காரணம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக. இதற்கு மிக முக்கியமான சான்று இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட விடயம். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக. அது யாருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம். அந்த அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்திலே மிக முக்கியமான நபராக பெயரிடப்பட்டிருப்பவர் பிள்ளையான் தான் என்பது மிக மிக முக்கியம். காரணம், பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளராகத்தான் இந்த அசாத் மௌலானா பல காலமாக செயற்பட்டு வந்திருக்கின்றார். பிள்ளையானையும் சேர்த்துத்தான் அசாத் மௌலானா சொல்லியிருந்தார். எனவே ஒருவேளை இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு விட்டார், பிள்ளையான் வெளியே வந்தால் நிச்சயமாக மீண்டும் கைது செய்யப்படுவது உறுதியாகவே இருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இப்போது இந்த சுரேஷ் சாலே வழக்கு சார்ந்துதான் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் கோட்டாவும் கைது செய்யப்படுவாரா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.